நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல இந்த கதையோட கரு என்னன்றதை சொல்லிடுறேன். ராம் சரண் அப்படின்ற ஒரு விவசாயி இருக்காரு. இவருக்கு கௌரின்ற ஒரு பொண்ணும் இருக்காங்க. ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தை தான் முழுசா நம்பிட்டு இருக்காரு. இவரோட இடம் வந்து நல்லா விவசாயத்தெல்லாம் தருது. அது மூலியமா ஹாப்பியா ஒரு லைஃப வாழ்ந்துட்டு இருக்காரு. ராம் சரணோட பையனை வந்து வெளியூர்ல எல்லாம் படிக்க வச்சுட்டு இருக்காரு. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போது இந்த ஊர்ல வந்து கஜராஜ்னு ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து இந்த இடத்தை எப்படியாவது பறிக்கணும்னு நினைக்கிறான். அதுக்காக ராம் சரணை மிரட்டலாம் ஆரம்பிக்கிறான். ஒழுங்கு மரியாதையா இந்த இடத்தை என்கிட்ட தந்துரு அப்படின்ற மாதிரி அநியாயத்துக்கு ரேட்டை கம்மியா கேட்கறான். இப்ப உதாரணத்துக்கு அதோட மதிப்புல வந்து 10ல் 1 பங்கு தான் இவன் தருவன்றான். ஆனா இடம் எனக்கு வேணும்ன்ற மாதிரி மிரட்டுறான். ராம் சரணை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பயந்தவரா இருக்காரு. இந்த கஜராஜ் ரவுடி மாதிரி என்ன பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாம் யோசிக்கிறாரு. ஆனா பொண்ணு இருக்காங்கல்ல, இல்லப்பா அப்படிலாம் தரக்கூடாதுன்ற மாதிரி அவனுக்கு எதிராக போராட்டம் எல்லாம் செய்யறாங்க. அதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்றதுதான் மீதி கதை. நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். இதே மாதிரி நிறைய கதைகள் ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா கேட்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப இந்த கதைக்குள்ள வந்துடலாம். கதையோட தொடக்கமே ராம் சரண் அப்படின்ற ஒருத்தரை காட்டுறாங்க. இவருக்கு ஒரு 55 வயசு இருக்கும். இவரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தை தான் நம்பிட்டு இருக்காரு. இந்த விவசாயத்தை சரியா பண்ணுவாரு. இப்ப விவசாயம் நிறைய பேர் பண்றாங்க. ஆனா இவர் வந்து அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப கரெக்டா பண்ணுவாரு. அதாவது இப்படி பண்ணா இந்த விளைச்சல் கிடைக்கும்னு கணக்கு பண்ணி பண்ணுவாரு. இப்ப எந்த மாதிரியான நேரத்துல இவருக்கு நஷ்டம் வரும்னா, இப்ப சரியான நேரத்துல மழை அதிகமா பெஞ்சு பயிரெல்லாம் நாசமாயிடும் பாத்தீங்களா, அந்த மாதிரி நேரத்துல மட்டும்தான் இவருக்கு வந்து எல்லாமே வந்து வேஸ்ட் ஆயிடும். மத்தபடி எல்லா சமயமும் இவர் லாபம் எடுக்கக்கூடியவரா இருப்பாரு. கரெக்டா அந்த விஷயத்தெல்லாம் பண்ணுவாரு. பொண்ணு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. பொண்ணை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் படிப்பு தான் படிச்சிருப்பாங்க. அவங்க பேரு கௌரி அப்படின்றது. அப்பாவுக்கு வந்து பொண்ணு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஒய்ஃபும் சப்போர்ட்டிவா இருக்காங்க, பொண்ணும் சப்போர்ட்டிவா இருக்காங்க. இது மூலியமா ரொம்ப நல்லா இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மத்தவங்களே வந்து ரொம்ப வந்து இவர்கிட்ட உதவி எல்லாம் கேட்பாங்க. என்னப்பா உனக்கு மட்டும் விளைச்சல் அதிகமா வருதேப்பா, எங்களுக்கும் கொஞ்சம் ஐடியா சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி ராம் சரண் கிட்ட சொல்லும் போது ராம் சரண் எல்லாருக்குமே அதை சொல்லுவாரு. இதை வந்து கரைச்சி ஊத்துங்க, அது வந்து கொஞ்சம் வந்து அந்த இது மாதிரி வேலை செய்யும். அதாவது வந்து அந்த செடியில இருக்க பூச்செல்லாம் வந்து அவாய்ட் பண்றதுக்கு ஃபெர்டிலைசர் மாதிரி எல்லாம் வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை எல்லாருக்கும் சொல்லி தருவாரு. எல்லாருமே நல்லா இருக்கணும்ன்றதுதான் ராம் சரணோட எண்ணமா இருக்கும். இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் கஜராஜ்னு ஒருத்தர் இருக்கான். பெரிய பணக்காரனா இருப்பான். அவனை பொறுத்த வரைக்கும் நிறைய பகுதியெல்லாம் வளைச்சு போட்டிருக்கான். அதெல்லாம் எப்படி தெரியுமா வளைச்சு போட்டிருப்பான்? இப்ப ஏழைங்க கஷ்டம்ன்ற மாதிரி வந்து இவன் கிட்ட வந்து கொஞ்சம் காசை வாங்குவாங்கல்ல, அந்த காசு வந்து பத்திரத்தை வாங்கிட்டு தான் காசை தருவான். அந்த காசுக்கு அநியாயத்துக்கு வட்டி போட்டு ஒரு ஸ்டேஜ்ல அந்த இடத்தையே புடுங்கிடுவான். இந்த மாதிரிதான் நிறைய இடத்த புடுங்கி வச்சிருக்கான். இவனோட கண் எல்லாமே இப்ப எந்த இடத்து மேல இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராம் சரணோட இடத்து மேல இருக்கு. அங்க விளைச்சல்லாம் நல்லா போகுது. இவன் என்ன நிறைய வளர்ந்துகிட்டே இருக்கான். இப்ப வெளியூர்ல பையனை படிக்க வச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து சரி கிடையாது. நம்ம ஈக்குவல் யாருமே வரக்கூடாது, நம்ம பக்கத்துல கூட யாரும் வரக்கூடாது, இந்த இடத்த நம்ம வாங்கணும்ன்ற மாதிரி சொல்றான். ஆளுங்க ரவுடிங்லாம் இருக்காங்கல்ல, அந்த ரவுடிங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்றான். ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு அந்த கிழவங்கிட்ட எல்லாம் இந்த இடத்த ஈஸியா வாங்கிடலான்ற மாதிரி அடியாளுங்க சொல்றாங்க. இப்ப இந்த கஜராஜ் இருக்கான் பாத்தீங்களா, நேரடியா ராம் சரணை பாக்குறதுக்காக வந்துடுறான். ராம் சரண் அவரோட இடத்துல வயல்வெளியில தானே இருக்காரு. அங்க பொண்ணும் இருக்காங்க. இப்ப வந்தவன் என்ன பண்றானா, ராம் சரண் இந்த இடத்த எனக்கு தந்துரு, நான் இவ்வளவு ரேட்டு தரேன், இந்த இடத்த எனக்கு தந்துருன்ற மாதிரி ரொம்ப அசால்ட்டா பேசிட்டு இருக்கான். உதாரணத்துக்கு அந்த இடத்தோட மதிப்புல இருந்து 10ல் 1 பங்குல வந்து அந்த இடத்த தாண்ட மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ராம் சரணை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, இல்ல எனக்கு விக்கிற ஐடியாலாம் இல்ல, இந்த இடத்துல நானே சரியா விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன், இதை விக்கிற எண்ணமே எனக்கு இல்லைன்ற மாதிரி சொல்லும் போது, விக்கிற எண்ணம் உனக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா வாங்குற எண்ணம் எனக்கு இருக்கு, அதனால எனக்கு இந்த ரேட்டுக்கு இந்த இடத்த நீ சீக்கிரமா தர, அந்த பத்திரம் வேலையெல்லாம் சீக்கிரமா பண்ணிடலாம், கைரேகை தானே வச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி தெனாவட்டா பேசிட்டு இருக்காரு. ராம் சரணுக்கு பயமா இருக்கு. ஏன்னா ரவுடிங்க கூட அவன் வந்திருக்கான்ல, அவன் தனியா கூட வரல, ரவுடிங்க எல்லாம் பக்கத்துல இருக்காங்க, நம்மள ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு ராம் சரண் ரொம்ப பயப்படுறாரு. இல்ல என்னால தர முடியாது, என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு. அப்ப பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க எதுக்குப்பா அவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க, நீங்க எதுக்காக கெஞ்சுறீங்க, நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி அப்பாவை தடுத்துட்டு இருக்காங்க. என்ன பொண்ணு ஓவரா பேசிட்டு இருக்கா, பொண்ணுங்க எல்லாம் பேசக்கூடாதுன்றது உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கஜராஜ் மிரட்ட ஆரம்பிக்கிறான். ராம் சரண்மே வந்து நீ வந்து பேசாதமா, நீ வீட்டுக்கு போமா, அப்பா பேசிக்கிறேன் போது இவர் கெஞ்சிக்கிட்டே தான் இருக்காரு திரும்ப திரும்ப. எனக்கு இடத்த தரதுல விருப்பம் இல்ல, தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா பொண்ணுக்கு கோவம் வருது கௌரிக்கு. கௌரி என்ன சொல்றாங்கன்னா, இது எங்க இடம், இங்க இருந்து ஒரு துளி மண்ணை கூட உன்னால எடுக்க முடியாது, முடிஞ்சா எடுக்க நான் விட மாட்டேன், நாங்க இந்த இடம் எங்களுதுதான், அதை விக்கிற ஐடியாவும் இல்ல, நீ முதல்ல கிளம்புன்ற மாதிரிலாம் கஜராஜை எதிர்த்து பேசுறாங்க. ஒரு பொண்ணு கஜராஜை எதிர்த்து பேசுறத அவனால ஏத்துக்கவே முடியல. என்ன ஒரு பொண்ணு நம்ம கிட்ட பேசுறான்ற மாதிரி பயங்கர கடுப்பாகிறான். என்ன சொல்றான்னா, இவ்வளவு நாள் தான் உனக்கு டைம், சரியா 2 நாள் தான் உனக்கு டைம், அந்த 2 நாளைக்குள்ள பத்திரத்துல நீ கையெழுத்து போட்டு இந்த இடத்த எனக்கு தரணும்,
நான் இவ்வளவுதான் காசு தருவேன், அந்த காசை வாங்கிட்டு எனக்கு தரணும், அப்படி தரலன்னு வச்சுக்கோ நீ வந்து ரொம்ப பெரிய விளைவை சந்திப்ப அப்படின்ற மாதிரிலாம் வார்னிங் கொடுக்குறான். நீ உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி இந்த கௌரி தைரியமா பேசிடுறாங்க. ஆனா வந்து இவருக்கு பயமா இருக்கு, அதாவது இந்த அப்பா ராம் சரணுக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ எதுக்காகமா இந்த மாதிரிலாம் சொன்ன, அவன் ஏதாவது பண்ணிட போறான் அப்படின்ற மாதிரி ரொம்ப பயப்படுறாரு அப்பா. ஆனா கௌரி என்ன சொல்றாங்கன்னா, அவன் என்னப்பா பண்ண முடியும், நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவன் ஒரு டைம் தந்தான் பாத்தீங்களா, அந்த டைமே வந்துருது, அவன் திரும்பி வந்துடுறான், பத்திரத்தெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கான். ஒழுங்கா இதுல வந்து கை நாட்டை வச்சிரு, எனக்கு இந்த இடம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறான். இப்ப ராம் சரண் வந்து இல்ல இல்ல என்னால முடியாதுன்னு இப்பயும் மறுத்துதான் இருக்காரு, பொறுமையா தான் பேசுறாரு. ஆனா கௌரி இருக்காங்கல்ல, அதான் முடியாதுன்னு சொல்லியாச்சுல, நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, இதே மாதிரி பண்ணனா போலீஸ் கிட்ட போவன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓஹோ அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா, சரி நீங்க ஆக வேண்டியதை பாத்துக்கோங்க, விளைச்சல் சீக்கிரமா, அதாவது அந்த இது சாகுபடி எல்லாம் பண்ண போறீங்கல்ல, பண்ணுங்க பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு மாதிரி நக்கல் பண்ணிட்டு போயிடுறான். எதுக்காக இவன் நக்கல் பண்றான் அப்படின்ற மாதிரி அப்பா பொண்ணு ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதாவது வந்து கடைசியில வந்து நெல்லெல்லாம் எடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த நாள் வரப்போகுது, அந்த அதை வந்து இதை வந்து காசா மாத்தணும்ன்ற மாதிரி அப்பா பிளான் எல்லாம் வச்சிருப்பாரு. திடீர்னு பார்த்தா வந்து அந்த வயல்வெளி பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. நைட்டு நேரம் யாரோ வந்து கொளுத்தி விட்டு போயிருக்காங்க போல, அந்த வயல்வெளி முழுக்க எரிஞ்சிருக்கு. இது கஜராஜோட வேலைன்றது ராம் சரணுக்கு தெளிவா தெரியுது. இப்ப கஜராஜ் அந்த இடத்துக்கு நக்கல் பண்றதுக்காக வந்துடுறான். என்னப்பா எல்லாமே போச்சா, அப்ப இந்த மாசம் உனக்கு வர வேண்டிய காசெல்லாம் வராது இல்ல, நிறைய கஷ்டம் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி கஜராஜ் நக்கல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் உன் வேலை தானே அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு கௌரி கோவப்பட்டு இருக்காங்க. கஜராஜ் இருக்கான்ல, என்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காத, என்ன பண்ணுவனே தெரியாது, ஆமா நான் தான் பண்ணேன், உன்னால என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி இவங்க கிட்டயும் ஓவரா பேசிட்டு இருக்கான். அப்ப இது வேலைக்கு ஆகாதுப்பா, நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ராம் சரணை கூட்டிட்டு கௌரி இருக்காங்கல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. இந்த மாதிரி கஜராஜ் தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கான், எங்களோட வயல்வெளியை எரிச்சிருக்கான், அதை அவனே ஒத்துக்கிட்டான், அவனை ஏதாவது பண்ணுங்க அப்படின்னும் போது சரி நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இங்க இருக்க இன்ஸ்பெக்டருமே சொல்றாரு. கஜராஜா அங்க இருந்து லாக் பண்ணி கூட்டு வர்றாரு. லாக் பண்ண மாதிரி கூட்டு வந்தவரு இந்த இடத்துக்கு வந்தோடனே விடுறாரு. கஜராஜும் இந்த இன்ஸ்பெக்டரும் ஒரே சமயத்துல சிரிக்கிறாங்க. சோ இவங்க ரெண்டு பேருமே கூட்டு கலவாணிங்க தான். அதாவது கஜராஜோட கண்ட்ரோல்ல தான் இந்த இன்ஸ்பெக்டரே இருக்காரு. கஜராஜா அவர் எதுவுமே பண்ண மாட்டாருன்றது தெரிஞ்சிருது. அதே மாதிரி வந்து கஜராஜ் என்ன சொல்றாருன்னா, இவங்க ரெண்டு பேரு அந்த இடத்த எனக்கு தரணும், அது வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் இந்த செல்லுக்குள்ளதான் இருக்கணும், அதுக்கான வேலையை பாருன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. அவ்வளவுதானே, பொய் கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டா வேலை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாருன்னா இவங்க ரெண்டு பேர் மேல பொய் கேஸ் போட்டு லாக் பண்றாரு. இப்ப ராம் சரணுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் இடத்த கூட தந்துடுறேன், என் பொண்ணு போக விட்டுருங்க, நான் கூட இருக்கேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி வா வலிக்குன்ற மாதிரி இந்த கஜராஜ நக்கல் பண்ணிட்டு இருக்கான். இப்பயும் கௌரி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எதுக்காகப்பா இடத்த தரேன்னு சொல்றீங்க, இவங்களாலாம் நம்மள எதுவுமே பண்ண முடியாதுப்பா, நிச்சயமா நம்மளுக்கு வந்து சரியான விஷயம் நடக்கும், நம்ம அண்ணன் இருக்கான்ல இந்நேரத்துக்கு தகவல் கேள்விப்பட்டு வந்துருவான்ப்பா, அண்ணன் செய்ய வேண்டியதை செஞ்சுப்பான் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையா பேசிட்டு இருக்காங்க. ஆனா ராம் சரணுக்கு வந்து பொண்ணு செல்லுக்குள்ள இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆக்சுவலா இவங்களோட பையன், அதாவது ராம் சரணோட பையன் பேரு சூரஜ் அப்படின்றது, சூரஜை நல்லா படிக்க வைக்கணும்ன்றதுக்காக இவருமே வெளியூர்ல படிக்க வைப்பாரு. ஆனா அம்மா மூலியமா இப்ப வெளியூர்ல இருக்க அந்த சூரஜுக்கு தகவல் போயிருது. அது என்னன்னா அப்பாவையும் பொண்ணையும் லாக் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க, இந்த மாதிரி வேணும்ட்டே பிளான் பண்ணி கஜராஜ் பிளான் பண்ணி தான் உட்கார வச்சிருக்காங்க. அம்மா சொல்லிடுறாங்கல்ல. சூரஜ் அந்த தகவலை கேள்விப்பட்டோன்னா உடஞ்சு போயிடுறாரு. நம்ம கிட்ட சொல்லாம இவ்வளவு தங்கச்சி பண்ணிட்டாலே, நம்ம உடனே அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி இவனுமே டிராவல் பண்ணி கிராமத்துக்கு வந்துடுறான். கிராமத்துக்கு வந்தவன் அந்த போலீஸ் கிட்ட போலாம், அதாவது என்ன ஏதுன்றத பேசலான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். ஆனா ஊர்க்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த இன்ஸ்பெக்டர் கஜராஜ் ஆளுப்பா, கஜராஜை மீறி உன்னால எதுவுமே பண்ண முடியாது, நீ வந்து பெரிய லெவல் ஆபீசரை கூப்பிட்டு வரதான் சரியா இருக்கும், நீ புத்திசாலித்தனமா செயல்படு அப்படின்னும் போது இந்த சூரஜுமே ஆமா அதுதான் சரின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். மாவட்ட ஆட்சியர்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கள போய் பார்த்தா என்னன்ற மாதிரி யோசிக்கிறான். அதிதின்னு ஒருத்தங்க தான் புதுசா வந்திருப்பாங்க, அவங்க நேர்மையா செயல்படுறாங்கன்ற மாதிரி இவனுமே கேள்விப்பட்டிருப்பான். கிராமத்துல இருக்க சிலருமே வந்து அதிதி மேடத்தை பாரு, ஏதாவது நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவனுமே என்ன பண்றான்னா அதிதியை பாக்குறதுக்காக வந்துடுறான், டிஎம் அதிதியை பாக்குறதுக்காக வந்துடுறான். அவங்க கிட்ட இவன் குடும்பத்துக்கு நடந்துட்டு இருக்க அநீதியை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அதாவது எங்க இடத்து மேல அவன் கண்ணை வச்சு இந்த மாதிரி எரிச்சிட்டான், இப்ப வந்து என்னோட அப்பாவையும் தங்கச்சியும் வேணும்ட்டே லாக் பண்ணி வச்சிருக்கான், நீங்க தான் உதவி செய்யணும்னும் போது இவ்வளவு நடந்திருக்கா, சரி நான் பாத்துக்கிறேன், நீ போ நான் வரேன்ற மாதிரி சொல்றாங்க. அதிதியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளான் பண்றாங்க. அது என்னன்னா, நம்ம மாவட்ட ஆட்சியர் மாதிரி போனா வந்து அவங்க நடிக்க வாய்ப்பு இருக்கு, நம்ம ஒரு சாதாரண பெண்ணா, அதாவது கிராமத்துல இருக்க ஒரு சாதாரண பெண்ணா எதிர்த்து கேள்வி கேட்கிற மாதிரி போலாமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மறுநாள் சூரஜை பாக்குறதுக்கு சாதாரணமா வராங்க. சூரஜுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இப்படி வந்திருக்கீங்கன்னும் போது, சாதாரண பெண்ணா முதல்ல பேசி பாக்குறேன், என்ன நடக்குது பாப்போம், அவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் எடுக்க வேண்டிய ஆக்ஷனை எடுக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி சூரஜ் ஏத்துக்கிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட கூட்டு வந்துடுறான்.
இப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு அவங்கள லாக் பண்ணி வச்சிருக்கீங்க, அவங்கள ரிலீஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. நீ யாரு முதல்ல, நீ எதுக்காக இதெல்லாம் பேசிட்டு இருக்க, அவங்க இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிருக்காங்க, அதனால தான் லாக் பண்ணி வச்சிருக்கேன், இவன் யாரு, நீ வந்து இந்த தம்பிக்கு அதாவது இந்த அண்ணனுக்கு வேண்டியவனா அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கும் போது, இவங்க அதெல்லாம் இருக்கட்டும், நான் சொந்தக்கார அக்கா தான், முதல்ல விடுவீங்களா மாட்டீங்களா, இவங்க எந்த ஒரு தப்புமே பண்ணல, நீங்க கஜராஜ் கிட்ட காசு வாங்கிட்டு இப்படி பண்றீங்களா, நான் வந்து லாயர் கிட்ட போவேன், அப்படி போவேன் இப்படி போவேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீ யார்கிட்டனா போ, ஒன்னும் உன்னால பண்ண முடியாது, கிளம்புன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் நக்கலா பேசுறாரு. இவங்க கூட கூட பேசிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் புடிச்சு தள்ளி விடுற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காரு. இப்பதான் அதிதி இருக்காங்கல்ல, இவங்களோட அடையாளத்தை வெளிப்படுத்துறாங்க. நான் தான் வந்து இந்த மாவட்டத்தோட ஆட்சியர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற இவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஐயோ சாரி மேடம், தெரியாம பண்ணிட்டேன் மேடம் அப்படின்ற மாதிரிலாம் பம்ம ஆரம்பிக்கிறாரு. ஆக மொத்தத்துல கஜராஜ் கிட்ட காசு வாங்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்க்கறத விட்டுட்டு கஜராஜுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, நிச்சயமா உங்க மேல ஆக்ஷன் எடுப்பன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதே சமயம் அந்த அப்பா பொண்ணை வெளியே வர வச்சிடுறாங்க. இது எல்லாமே கஜராஜோட ஆள் மூலியமா கஜராஜுக்கு தகவல் போயிருது. ஐயோ அந்த மேடமே சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி கஜராஜுக்கு பயம் வர ஆரம்பிக்குது. இருந்தாலுமே அவரோட ரவுடிங்களை எல்லாம் சேர்த்துக்கிறாரு. சேர்த்துட்டு பெரிய பிரச்சனை பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்றாரு. அவர் வந்து பெரிய பிரச்சனை பண்ண போறாரு, நம்மளே இங்க இருந்து போகாம தடுக்க போறாரு அப்படின்றதெல்லாம் தெரிய வருது. ஊர்க்காரங்க எல்லாம் வந்து ஒண்ணு கூடுறாங்கல்ல, அந்த ஊர்க்காரங்களோட இடத்தையும் எரிக்கணும்ன்ற மாதிரிலாம் ஒரு முயற்சி எடுக்க போறாரு. அதுக்குள்ள இந்த டிஎம் மேடம் இருக்காங்கல்ல, சொல்ல வேண்டியவங்களுக்கு தகவலை கொடுக்குறாங்க. அந்த கஜராஜோட ஆளுங்க பிரச்சனை பண்றதுக்காக வரதுக்குள்ள இங்க போலீஸுங்க நிறைய பேர் வந்துடுறாங்க. கஜராஜோட பிளானை தடுத்துடுறாங்க. ஏன்னா வந்து மக்கள்லாம் திரண்டதுக்கு அப்புறம் மக்கள் வேற சில ஆளுங்களோட இடத்தையும் எரிக்கிறதுக்கு பிளான் வச்சிருப்பான். அது எல்லாத்தையும் தடுத்துடுறாங்க. அதே மாதிரி கஜராஜ் இந்த குடும்பத்துக்கு நிறைய அநீதி பண்ணால, அதுக்கான நஷ்ட ஈடெல்லாம் வாங்கி தரணும்ன்ற மாதிரி இந்த டிஎம் மேடம் வாங்கி தராங்க. அதே மாதிரி கஜராஜ் நிறைய பேரை கஷ்டப்படுத்திருப்பான். இவங்களை மிரட்டி இடம் வாங்கின மாதிரி இதுக்கு முன்னாடியே மிரட்டி வாங்கியிருப்பான். கம்ப்ளைண்ட் எல்லாம் வராம இருந்திருக்கும். அப்படி கம்ப்ளைண்ட் வந்தாலும் இந்த இன்ஸ்பெக்டர் தெரிஞ்சவர்ல, அது மூலியமா எல்லா விஷயத்தையும் சரி கட்டியிருப்பான். இவங்க அதுக்கான ஆக்ஷன் எல்லாம் எடுக்கணும்ன்ற மாதிரி அவனுக்கு எடுக்கிறாங்க. இடத்த காப்பாத்தி தந்துடுறாங்கல்ல, இந்த இடம் உங்களுக்கு தான், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி நஷ்ட ஈட்ல இருந்து எல்லாமே வாங்கி தந்துடுறாங்கல்ல. இந்த குடும்பமே வந்து இந்த அதிதிக்கு நன்றி எல்லாம் சொல்றாங்க. பரவாயில்ல இருக்கட்டும், இது என்னோட வேலை தான் அப்படின்ற மாதிரி அதிதி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இதோடய இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு காணொலி மூலியமா உங்களை வந்து பாக்குறேன். இப்போ உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.